திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆரம்ப கட்டத்துல இருந்தே அவங்களுடைய முதலமைச்சர் அவர் மு.க. ஸ்டாலினும் சரி, அவங்களுடைய ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் பிளஸ் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, இவங்க எல்லாருமே வந்து எனக்கு தோன்றது வந்து இவங்க கனவு உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து மக்களை இவங்க சந்திக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா திமுக காரங்க, அவங்களுடைய கட்சி எம்எல்ஏக்கள், அவங்களுடைய கட்சி கவுன்சிலர்கள், இவங்கள வரைக்கும் தான் இவங்க சந்திக்கிறாங்க. அவங்க வந்து எப்படி போய் சொல்லுவாங்க, ஃபுல்லா தெரு பூரா கஞ்சா விற்கிறாங்க. நீங்க வந்து ஒண்ணுமே வேணாங்க, எல்லா கவர்மெண்ட் ஹை ஸ்கூலாண்டையும் போய் பாருங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லையுமே இங்க 6வது படிக்கிற பிள்ளைங்க பாக்கெட்ல கூட கஞ்சா இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த சூழ்நிலை வந்து இன்னைக்கு வந்து பொதுமக்கள் வந்து இதை ஒரு சாதாரணமான விஷயமா பார்க்க கூடாது. இந்த போதைன்றது, இந்த போதை தான் வந்து பல குற்ற செயல்களுக்கு அடித்தளமா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து குற்ற செயல்கள் வந்து பல்கி பெருகி ரொம்ப நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு குற்ற செயல்கள் அதிகமா இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இதுக்கு முக்கியமான காரணம் இந்த போதை தான். இவர் ஹெல்த் மினிஸ்டர் வந்து கண்ணை மூடிக்கிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல, இல்ல வெறும்னே வந்து அவர் வீடு, அவர் செக்ரட்டரியேட், அவர் ஆஃபீஸு, அவருடைய பர்சனல் ஆஃபீஸ் இங்க மட்டும்தான் பாக்குறாரான்னு தெரியல. ஃபீல்டுல இறங்கி அவங்க பாக்குறது இல்லை. ஃபீல்ட்ல இறங்கி பார்த்தாதான் தெரியும் அவங்களுக்கு. இன்னொன்னு, இந்த உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்குதா இல்லையான்றதே நமக்கு தெரியல. இது ஒரு சாதாரண பொதுமக்களை கேட்டா கூட தெரியும். இது இன்னைக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல யார் படிக்கிறாங்கன்னாக்கா சாதாரண பாமர மக்கள் தான், பாட்டாளி மக்கள், சாதாரண கூலி தொழிலாளிகளோட பிள்ளைகள் தான் படிக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க. இந்த கஞ்சா விற்கிற இந்த பணம் எங்க போய் சேருதுன்னு பாத்தீங்கன்னா திமுகவுடைய கஜானா. இது விற்கிறவங்க பூரா திமுக காரங்க. இதுக்கு அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் உடந்தையா இருக்கிறாங்க. 19 நான் எல்லாரையும் சொல்ல, ஆனா அவங்களுடைய அனுமதி இல்லாம, அவங்களுடைய பார்வைக்கு தெரியாம இது நடக்குமான்னு கேட்டா நிச்சயமா வாய்ப்பு இல்லை. காவல்துறையினருக்கு தெரிஞ்சுதான் இது நடக்கும். அப்ப தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து அவங்க நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்கன்னா அதுக்கு அவங்க உடந்தையா இருக்கிறாங்கன்றது தானே காரணம். அந்த மாதிரி வந்து இந்த அரசாங்கமே வந்து என்ன கேட்டா கஞ்சா அரசாங்கம் தான் சொல்லுவேன். இது திராவிட மாடல் அரசாங்கம்லாம் கிடையாது, இது கஞ்சா அரசாங்கம். இந்த அரசாங்கம் ஒழியணும். மக்களும் சாதாரண வளரும் இளைஞர்கள், இந்த இளம் பருவத்தினரை வந்து இந்த போதை வழியிலிருந்து பாதுகாக்கணும்னாக்கா இந்த திமுக அரசாங்கம் ஒழிஞ்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் அமைஞ்சாதான் இந்த தமிழ்நாடு இந்த போதையின் பாதையிலிருந்து காப்பாற்றப்படும்ன்றதை தெரிவிச்சுக்கிறேன்.